அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வந்து கீழக்கரையில் அதுதான் வந்து ஒரு தோட்டத்துக்கு கூட்டு வந்திருக்காப்புல. இந்த தோட்டம் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக அதெல்லாம் பச்சை பசேல் மரம், தென்னை மரம், மாங்காய் மரம்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கு. இங்கே வந்து தொட்டி இருக்கு, பெரிய தொட்டி, ஸ்விம்மிங் தொட்டி. அங்கே வந்து நாங்கள் இன்னைக்கு ஆசை தீர குளிக்க போறோம். என்ன அதனால் குளிக்க போற அடுத்த கிணறு இருக்குது. கிணறுல குதிக்க போறோமா? இல்ல குதிக்க மாட்டோம், அது இருக்குன்னு சொல்லி. ஓகே, கிணறு இருக்கான். சரி, ஓகே. அங்க குதிக்க மாட்டோம், கிணத்தை பார்த்துட்டு அப்புறம் மேலே போயிட்டு குளிக்க போறோம். இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, தொதல் வந்து கருப்பட்டி தொதல் இருக்கு, கீழக்கரை ஃபேமஸ் பனியும் இருக்கு. இது என்னது? எள்ளுருண்டை. எள்ளு. இதுதான் எள்ளுன்னு என்று நிறைய பேர் கேட்பாங்க. கீழக்கரையில எள்ளு ஃபேமஸ்னு. இதுதான் எள்ளா? ஓகே, எள்ளு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் காக்கா. நல்லா கடிக்கும் போது நல்லா இதா இருக்கும். ஸோ நாங்கள் என்ன பண்ண போறோம், எனக்கு ஒரே ஒரு டவுட், இது நம்ம சாப்பிட்டுட்டு குளிக்க போறோமா, குளிச்சுட்டு சாப்பிட போறோமா? என்ன கேட்டா, நம்ம சாப்பிட்டு குளிக்க போனா தான் தெம்பா வந்துட்டு ஸ்விம்மிங் அடிக்கிறதோ குளிக்கிறதோ ஸ்ட்ராங்கா பண்ணலாம். இது என்னோட ஐடியா. இவர் பிரச்சனை இவருக்கு. அபு, சாப்பிட்டு போயிட்டு குளிக்க போவோமா? அதெல்லாம் சொல்ற மாதிரி அக்கா சாப்பிட்டு குளிச்ச வைங்களா, கேலரிஸ் ஏறி மப்பு ஏறி உள்ள குளிக்கவும் முடியாது. அப்போ ஒரு சைடு அதெல்லாம் வாங்க, நம்ம மேலே போயிட்டு ஸ்விமிங் பூல போய் பார்ப்போம். ஓகே காக்கா, வாங்க போவோம். சூப்பர் காக்கா, நேச்சரோட நம்மளும் ஒன்றிடும். சூப்பர் ஸ்விமிங் பூலு, நல்லா சுற்றி ஃபுல்லாக பச்சை பசேல்னு ஒரு தோட்டம். எனக்கு பொறுமை தாங்க முடியல. நான் என்ன பண்ண போறேன், இது நீங்கள் பிடிச்சிக்கங்க, கண்ணாடியை பிடிச்சிக்கங்க. நான் வந்து இப்போ குளிக்க போறேன். ஏய் கமான் அத்லான், குதிக்க போறேன். சூப்பரா இருக்குல்ல? நைஸ். ஓகே வாங்க அபு, நீங்களும் குளிக்க வாங்க. தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் நம்மளுக்கு ஆபத்து. சீக்கிரம் வாங்க. வரேன் காக்கா. கம். ஓகே. கம்மிங் ஆன் தி வே. சரித்திரத்தில் முதல் முறையாக நம்ம அபு ஹாரித் அவர்கள் தோட்டத்தில் வந்து சட்டையோட ஸ்விமிங் பூல்ல குளிக்க போறாரு. குதிங்க. சட்டையும் கண்ணாடியும் வேற, கேட்டா ஸ்டைலா இருக்கணுமா? ஒரு வழியா குதிச்சுட்டாரு, பாத்து மாதிரி. சூப்பர். நல்லா இருக்குல்ல? சூப்பர், நைஸ். வாட் ஆ லைஃப், அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி தோட்டத்துல, இந்த மாதிரி பம்பு செட்ல தலையை விட்டு குளிச்சு என்ஜாய் பண்ற வாழ்க்கை அல்ஹம்துலில்லாஹ். நீங்க எல்லாரும் இது மாதிரி வாழ்க்கைய நல்லபடியா என்ஜாய் பண்ணணும். நான் துவா செஞ்சுக்கிறேன். வாங்க. ஆமீன். சட்டையோட குளிக்கும் அபு ஹாரித்தை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. காக்கா வாங்க, பண்டங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. வாங்க நீங்களும் வாங்க. கமிங். இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து கீழக்கரை கருப்பட்டி தொதல். இது கருப்பட்டி. நீங்க வந்து எதை சாப்பிட்றீங்க? பனி எடுத்துக்கிறவா காக்கா? எடுத்துக்கங்க, உங்க இஷ்டம் தான். பார்த்து ரொம்ப ஒழுகுது. எப்படி இருக்க பனியும்? இது வந்து ஸ்பெஷல் இங்க. சூப்பர், அமேசிங். காக்கா இது பாத்தீங்கன்னா வந்து நம்ம எங்க ஊரோட எள்ளூர்னு சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்ல பாரம்பரியமான ஒரு பொருள். ஓகே, நல்ல சத்து நிறைந்த ஒரு பொருள் தான் இது. டேஸ்ட் பண்ணி நான் சொல்றேன் எப்படின்னு. எனக்கு ஒரு அல்வா கொடுங்க, தோதல் அல்வா. உண்மையா சொல்றேன், ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும். ஓகே, ஏன்னா உங்க ஊர்ல நீங்க அப்படிதான் சொல்லுவீங்க. நானே எடுத்துக்கிறேன். காட்டு பாருங்க. நான் பண்ணி சாப்பிடுவேன். காக்கா எள்ளு இப்பதான் சாப்பிட்டியா? திருப்பி சாப்பிடுங்க. எனக்கு கொஞ்சம் எள்ளு கொடுங்க, கொஞ்சம் லைட்டா, கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு மட்டும் கொடுங்க. வெள்ளை எள்ளு. ஒரு மாதிரி இருக்கும். நல்லா இருக்கு. பனியும் ரொம்ப பிடிக்கும். கருப்பு முறுக்கு நிறையா. சரி, இப்போ உங்க ஊர்ல இப்போ தொழில் இருக்கு,
பனியா இருக்கு. எள்ளூர்ல சாப்பிட்டான். வேற என்னென்னலாம் உங்க ஊர்ல வேற ஃபேமஸ் பண்ணிட்டோம்? எங்க ஊர்ல வந்து ஓட்டு மாவு ஒன்று இருக்கு. ஓட்டு மாவு எங்க ஊர்ல. சீனி மாவு ஒன்று இருக்கு. வேற வேற ரெண்டுமே இல்ல ஓட்டுமா ஒண்ணு சினிமாவும் தான் ஒண்ணு. காக்கா என்னங்க தெரியாம பேசுறீங்க? ஓட்டுமா வேற காக்கா, சினிமா வேற காக்கா. நான் ஒத்துக்கிற மாட்டேன். ரெண்டும் ஒண்ணுதான் நினைக்கிறேன். இல்ல ஓட்டுமா ஒண்ணு சினிமாவும் தான் ஒண்ணு. காக்கா என்னங்க தெரியாம பேசுறீங்க? ஓட்டுமா வேற காக்கா, சினிமா வேற காக்கா. நான் ஒத்துக்கிற மாட்டேன். ரெண்டும் ஒண்ணுதான் நினைக்கிறேன். சரி காக்கா, நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச இதை பத்தி. நீங்களே பஞ்சாயத்து பண்ணி விடுங்க, தெரிஞ்சாகணும். ஓட்டு மாவு சீனி மாவு. ஓட்டு மாவு பிரவுன் கலர்ல இருக்கும் கரெக்டா? அந்த மாவுல வந்து அப்படியே திரிப்பாங்க, பெரிய இதுல போட்டு திரிப்பாங்க கரெக்டா? ஓகே. அப்ப சீனி மாவு என்ன எப்படி பண்ணுவாங்க? சினிமா வந்துட்டு அது ஓட்டுமா சினிமா ஒண்ணு வேற வேற. ஓகே, நான் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்க ஊர் சைடு இருக்குல்ல, உடங்குடி கொலசை, எங்க ஊர் சைடு எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஓட்டு மாவு எப்படி இருக்குன்னா, ஓட்டு மாவு வந்து கொஞ்சம் பிரவுன் கலர்ல இருக்கும். நல்லா திரிச்சு அதுக்கப்புறம் வந்து லைட்டா கொஞ்சோண்டு சீனி போடுவாங்க. அதை நாங்க என்ன பண்ணுவோம், காலையில பசியாடுறதுக்கு வாழைப்பழத்துல வந்து போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவோம். சூப்பரா இருக்கும், ரொம்ப இனிப்பு இருக்காது. ஆனா சீனி மாவுல ஃபார் எக்ஸாம்பிள் எங்க ஊர் பக்கத்துல காயல்பட்டினம் இருக்குல்ல, காயல்பட்டினத்துல வந்து ஓட்டு மாவு எப்படின்னா ரொம்ப சுகரா இருக்கும், நிறைய சீனி கண்டென்ட் அதுல இருக்கும். இதுதான் டிஃபரன்ஸ். ஓட்டு மாவு நார்மல் ஓட்டு மாவுனா சீனி கம்மியா இருக்கும், சீனி மாவுனா சீனி கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கும், அதுல வந்து ரொம்ப சுகர் ஜாஸ்தியா இருக்கும்ன்றது அதுதான் டிஃபரன்ஸ் நான் நினைக்கிறேன். ஓகே, அதான் மேபி ஊருக்கு ஊரு டிஃபரன்ஸ் வரும் பேர், ஆனா ரெண்டுமே ஒண்ணுன்றது என்னுடைய அபிப்பிராயம். இன்னொன்னு காயல்பட்டினம் உங்க ஊர் பக்கத்துல மட்டும் இல்ல, எங்க ஊருக்கு பக்கத்துல தான் காயல்பட்டினம். ஆமா, அதான் மேபி அங்க வந்து நான் சாப்பிட்டதுல வந்து ஓட்டு மாவு வந்து ரொம்ப இனிப்பா இருக்கும்.